ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சிக்கன் டிக்கா ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது நம்ம கடைகளெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டா அதே சிக்கன் டிக்கா ரெசிபி தான். இது நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனாக தான் எடுத்திருக்கேன். நம்ம இதுக்கு போன்லெஸ் சிக்கனாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுவிடுங்க. ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதையும் போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் அளவுக்கு தயிர் எடுத்துவிடுங்க. 200 கிராம் பாக்கெட்டு. அதை நல்லா ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மேலே வரக்கூடிய அந்த கட்டியாக வரக்கூடியதை மட்டும் நம்ம இதை எடுத்து போட்டலாம். இந்த தயிர் போடும்போது தான் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி போட்டுவிடுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் போட்டுவிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரக பொடி போட்டுவிடுங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிடலாம். இதெல்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் கலருக்காண்டி இன்றைக்கி கொஞ்சமாக காஷ்மீரி மிளகா பொடி போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் கலர் பொடி வேணால் கலர் பொடி போடலாம். அப்படி இல்லைனா போடாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது வேண்டாம், போட வேண்டாம். இப்போ நம்ம போட்டது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். அந்த தயிர் மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிவிடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சதுரமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே போட்டுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி குடமிளகா அதையும் கியூப் பாட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே போட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச வெந்தயக்கீரை இலை. இது இல்லாட்டி நீங்கள் போட வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இதை லைட்டாக கையில் நல்லா நசுக்கிட்டு இதை போட்டுருங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ போட்டுட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த இறைச்சி நல்லா பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலே ஊறணும். அதில் நல்லா ஊறினா தான் அது நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு அரை மணிக்கூர் அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஸ்க்யூவர்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி குச்சி எடுத்துகிட்டு இதில் நம்ம ஒவ்வொன்றா குத்தி எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு குச்சி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் இறைச்சி இதில் குத்தி எடுத்துடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி போட்டிருந்த வெங்காயம் அதில் ஒன்று. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குடமிளகா இந்த மாதிரியே இந்த இறைச்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளி, அப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகா இந்த மாதிரி ஒவ்வொன்றா மாற்றி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சொருகி எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு லாஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே இறைச்சியை வச்சு வைக்கிறனாலும் அதுவும் வச்சுக்கிடலாம். அதுவும் உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு குத்தி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுடுங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாமே எடுத்து இதில் வச்சுக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக வைக்கும்போது நல்லா நமக்கு கருகிற மாதிரி ஆயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு டைமில் 4 எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் இங்கே கொஞ்சம் பட்டரை உருக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம மேலே ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் மேலேயும் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் இப்போ நீங்கள் பட்டர் இல்லாட்டி நீங்கள் நெய் இந்த மாதிரி மேலே ப்ரஷ் பண்ணிவிடலாம். அப்படி இல்லைனா ஆயில் கூட நீங்கள் ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெந்துட்டு இப்போ இதை அப்படியே நம்ம இந்த குச்சியை பிடிச்சி அப்படியே திருப்பி போட்டுக்கிடலாம். திருப்பி போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும். இது நமக்கு ஃப்ளேம் கம்மியாக தான் நம்ம குக் பண்ணதுனால கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இது லாஸ்ட்டு நல்லா வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நம்ம தந்தூரி மாதிரியே நமக்கு டேஸ்ட் இருக்கும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அப்பப்போ திருப்பி போட்டுட்டு இதே மாதிரியே நம்ம பட்டரால் இப்படி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் தான் அது எல்லா சைடுமே நல்லா நமக்கு கிறிஸ்பியாக நல்லா குக் ஆகி கிடைக்கும். நான் மறுபடியும் திருப்பி போட்டுட்டு அப்பப்போ இந்த மாதிரி பட்டர் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிட்டு கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் மட்டும் நம்ம பட்டர் வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை எல்லாமே ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு 4 எண்ணெய் போட்டேன். இதே மாதிரியே அடுத்ததையும் போட்டு முடிச்சுட்டு நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தந்தூரி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நான் இதை வந்து பிளேட்டில் வந்து எடுத்து வைக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து மயனஸ் இருந்தால் மயனஸ் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைனா டொமேட்டோ சாஸ் இருந்தால் அதுவும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.